Hello students, this is Iqbal. Example 3.60 பார்க்க போகிறோம். இது ஸ்ட்ரைட்டாக சொல்கிறது தான், ஒன்றுமே இல்லை, கான்செப்டில் சொன்ன மாதிரி தான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெண்டு இதை ப்ளஸ் பண்ண சொல்கிறாங்க. ஏ கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க, ஏ ப்ளஸ் பி. ஃபஸ்ட்டு அடிஷன் சப்ராக்ஷனுக்கு முக்கியமானது என்னென்னா ரெண்டோடைய ஆர்டரும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். பார்த்தீங்கன்னா 3 rows அண்டு 3 columns. இது ஏயோடைய ஆர்டர் வந்து 3/3. ஓகே, பியோட ஆர்டர் பாருங்கள், இதுவும் 3/3 தான். ஸோ அதனால இதை என்ன பண்ண முடியும், இதை ஆட் பண்ண முடியும். ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் ஆட் பண்ண முடியும். ஸோ ஏ ப்ளஸ் பி, ஏ எழுதிக்கோங்க, ப்ளஸ் இந்த பி எழுதிக்கோங்க. அப்படி அந்தந்த கரஸ்பாண்டிங் நம்பர்ஸை ஆட் பண்ணி போடணும், அவ்வளோதான். ஃபஸ்ட் நம்பர் இங்கே 1, ஃபஸ்ட் நம்பர் 1 + 1. அப்புறம் செகண்ட் நம்பர் 2, இங்கே 7, 2 + 7. தேர்ட் நம்பர் 3, இங்கே 0, 3 + 0. அதே மாதிரி இங்கே ஃபஸ்ட் நம்பர் 4, இங்கே ஃபஸ்ட் நம்பர் 1, 4 + 1. செகண்ட் நம்பர் 5, இங்கே செகண்ட் நம்பர் 3, 5 + 3, 6 + 1. அதே மாதிரி ஃபஸ்ட் நம்பர் 7, ஃபஸ்ட் நம்பர் 2, 7 + 2. இங்கே செகண்ட் நம்பர் 8, இங்கே செகண்ட் நம்பர் 4, 8 + 4. இங்கே தேர்ட் நம்பர் 9, இங்கே 0, 9 + 0. அப்படியே ஆட் பண்ணுங்கள். 1 + 1 2, 2 + 7 9, 3 + 0 3, இங்கே 4 + 1 5, இங்கே 5 + 3 8, இங்கே 6 + 1 7, 7 + 2 9, 8 + 4 12, 9 + 0 9. தட்ஸ் ஆல். ஓகேவா? இது அப்படியே ஈஸியாக இருக்கனால அப்படியே போட்டிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் இக்பால். எக்ஸாம்பிள் 3.61. இதுவும் ஈஸி தான், டேரெக்டாக சொல்லிட்டு போகிறது தான். 2 எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. 3 groups ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த எக்ஸாம் எழுதுகிறாங்க. ஃபஸ்ட்டு எக்ஸாம் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாம் 2 டைப்ஸில், அதாவது 2 எக்ஸாம் நடத்துகிறாங்க. ஃபஸ்ட்டு எக்ஸாமில் குரூப் 1 இருக்காங்கள்ல, அவங்களுடைய மார்க்ஸ் வந்து இந்த ஃபஸ்ட் ரோவில் கொடுத்துருக்காங்க. அவங்க தமிழில், இங்கிலீஷில், சயின்ஸில், மேத்தமெட்டிக்ஸ். அதேமாதிரி குரூப் 2க்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் எவ்வளோ மார்க்கு, குரூப் 3க்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் எவ்வளோ மார்க்கு, குரூப்பாக எழுதுகிறாங்க. ஓகே சரி. அதுக்கப்புறம் செகண்ட் எக்ஸாம் எழுதுகிறாங்களா, அது பி, மேட்ரிக்ஸ் பியில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் குரூப் 1 வந்து தமிழில், இங்கிலீஷில், சயின்ஸில், மேத்தமெட்டிக்ஸில் ஒவ்வொன்றையும் எவ்வளோ மார்க்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் என்னென்னா, ஃபைண்ட் த டோட்டல் மார்க் ஆஃப் போத் த எக்ஸாமினேஷன் ஃபார் ஆல் த 3 groups. 3 குரூப்பும் டோட்டலாக எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க. டோட்டலாக என்ன அர்த்தம், ரெண்டையும் ப்ளஸ் பண்ணணும், அவ்வளோதான். The total marks in both examination for all the 3 groups is sum of the given matrices. ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் டோட்டல் மார்க்ஸ் கிடச்சிரும். A + B அதே தான். இங்கே என்ன ஃபஸ்ட் நம்பர் என்ன இருக்குது, 22. இங்கே ஃபஸ்ட் நம்பர் 20. ஓகேவா? இங்கே 15, இங்கே 38, இங்கே 14, இங்கே 15, இங்கே 23, இங்கே 40. அதே மாதிரி எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணணும். அந்த கரஸ்பாண்டிங் நம்பர்ஸை ப்ளஸ் பண்ணி போடுங்க. அவர் தான் அவங்களுடைய டோட்டல் மார்க்ஸ் ஆஃப் போத் எக்ஸாமினேஷன். ஓகேவா? தமிழில் வந்து ரெண்டையும் சேர்த்து 42 எடுத்திருக்காங்க குரூப் 1. அவங்க இங்கிலீஷில் வந்து 53 எடுத்திருக்காங்க, சயின்ஸில் 29 எடுத்திருக்காங்க, மேத்தமெட்டிக்ஸில் 63 எடுத்திருக்காங்க. அவ்வளோதான். அந்த மாதிரி போட போகிறீங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை இதில். சரியா? இது டோட்டல்னு கேட்டனால இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? மேட்ரிக்ஸ் இதுலேருந்து கண்டிப்பாக 5 மார்க்ஸ் இதில் வராது. இது 5 மார்க்ஸ் கிடையாது. 5 மார்க்ஸ் கொஸ்டின் மேட்ரிக்ஸ்லேருந்து ஒன்று கண்டிப்பாக வந்துடும். அது என்ன மாதிரி சம்முங்கிறத நடத்தும்போது சொல்கிறேன். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் இக்பால். எக்ஸாம்பிள் 3.62. ஏ கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் ஏ ப்ளஸ் பி கேட்குறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆர்டர் வந்து ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஏ ப்ளஸ் பியோ இல்லை ஏ மைனஸ் பியோ கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதோடைய ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா 3 rows அண்டு 3 columns இருக்குது. 3 rows இருக்கா? அப்போ இப்படி எழுதினா போதும். இட் இஸ் நாட் பாசிபிள் டு ஆட் ஏ அண்ட் பி பிகாஸ் தே ஹேவ் டிஃப்ரெண்ட் ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏயோடைய ஆர்டர் வந்து இப்படி எழுதிக்கோங்க. இதில் ஆர்டர் ஆஃப் ஏ, ஆர்டர் ஆஃப் ஏ வந்து 3/3. ஆர்டர் ஆஃப் பி பார்த்தீங்கன்னா 3 rows இருக்குது, பட் என்ன இருக்குது, 2 columns தான் இருக்குது. ஏன்னா இதுக்கு வந்து கரஸ்பாண்டிங் நம்பர்ஸ் தான் ஆட் பண்ணுவோம். இங்கே -2க்கு என்ன இல்லை, இங்கே கரஸ்பாண்டிங் நம்பர்ஸ் கிடையாது. அதனால் வந்து நாட் பாசிபிள். ஓகேவா?